வரப்போகிற தேர்தலில் நிச்சயமாக இந்த கூட்டணிகள் மாறப்போகிறது. டிஆர் பாலு அவர்கள் பேரில் எத்தனை ஆலைகள் இருக்கிறது, ஜெகத்ரட்சகன் பேரில் எத்தனை ஆலைகள் இருக்கிறது, கனிமொழிக்கு பினாமியா எத்தனை ஆலைகள் இருக்கிறது. எங்களுக்கும் மதுபான ஆலைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? மிடாஸ் சம்பந்தப்பட்ட நபர் எங்கள் கட்சியிலே இல்லை. அவர்கள் நடத்துகிற ஆலையை மூடிவிட்டு கலந்து கொள்ளட்டும். சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். 2026 தேர்தல், அதை ஒட்டிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கூட்டணி கணக்குகள் இவெல்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு அரசியல் நிகழ்வுகளும் அரங்கேற தொடங்கியிருக்கின்றன. பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு, அதில் அதிமுக சார்பில் சரியான முறையில் அழைத்தால் அதில் பங்கெடுப்பது பற்றி முடிவெடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் திருமாவளவன் சந்திப்பு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததாக சொல்லப்பட்டாலும் இதற்கு பின்னணியில் இருக்கிற அந்த அரசியலை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வரப்போகிற 2026 தேர்தல் ஒரு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியமான தேர்தலாக அமையப்போகிறது. காரணம் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் திமுகவின் நிலை என்ன, அதிமுகவின் நிலை என்ன, கூட்டணிகள் எப்படி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதற்கு நடுவில் அதிமுக இத்தனை பிரிவுகளாக பிரிந்து விட்டது, எப்படி இவர்கள் சமாளிப்பார்கள், எப்படி ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாமே கலந்த ஒரு இதுவாக சூழ்ச்சி உள்ள இது மாதிரி தான் இருக்குது. தேர்தல் ஒரு முக்கியமான பார்வை பெறக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கிறது. அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அந்த தேர்தலை, ஏன்னா கடந்த 5 வருடங்கள், இப்போ வரப்போகிற 5 வருடங்கள் ஆட்சி இல்லாமல் இருந்ததுனால இனி வரப்போகிற ஆண்டுகள் 26க்கு அப்புறம் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது. அதெல்லாம் மனசில் வச்சு தான் எல்லா வியூகங்களும் அமைச்சிட்ருக்காங்க, எல்லாமே அமைச்சிட்ருக்காங்க. ஆனால் அதே போல் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்கள், நம்ம ஆட்சி எப்போ அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு உண்டான எல்லா விதமான வேலைகளையும் அசுரகதியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ யார் யாரெல்லாம் திமுகவில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக திமுகவிலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்று எல்லாரிடத்திலும் பரப்பப்படுகிறது. அதாவது திமுகவில் இருக்கிறவங்களே திமுகவில் இருப்பாங்களா, திமுக விட்டு மாறுவாங்களா அப்படிங்கிறது சூழ்நிலை பொறுத்து தான் அமையும். ஆனால் கூட்டணி என்பது அவங்க கட்சி ஒரு கொள்கைகள், ஒரு நிலைப்பாடுகள், ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் எடுப்பாங்க. இதில் உறுதிப்பட்ட கூட்டணி இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்கும், 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னெல்லாம் பேசுகிறது ஒரு கேலிக்குரியது தான். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு மனநிலை, ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது இல்லையா? இப்போ அவங்க சில எதிர்பார்ப்புகளோட கூட்டணியில் வந்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக கூட்டணி விட்டு மாறுவாங்கங்கிறது இயல்பான ஒன்று தான். அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிற தேர்தலில் நிச்சயமாக திமுகவின் கனவு பலிக்காது என்கிற அளவிற்கு தான் இந்த கூட்டணிகள் மாறப்போகிறது. அதற்கு முதல் படியாக இப்போ திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அதிமுக அழைப்பு கொடுத்துருக்காங்க. திமுக ஓடோடி நாங்களும் கலந்துப்பேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக கலந்துக்கிறது, அதிமுக கலந்துக்கிறது, அதிமுக கலந்துக்கிறது இல்லை, அது அதிமுக கலந்துக்குதுன்னா இது ஒரு அர்த்தம் இருக்குது. அதிமுகவில் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது சசிகலா தான் உங்களுக்கு மிடாஸ் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. இப்போ சசிகலா கட்சியில் இல்லை. இப்போ அதிமுகவுக்கும் மதுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மது ஆலைகள் வைத்திருக்கிற அதிபர்களோ இல்லை மது ஆலை சம்மந்தப்பட்டவர்களோ அதிமுகவில் ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் சேர்ந்துக்கிறாங்க, கலந்துக்கிறாங்கன்னா அது கேலிக்கூத்தாக இருக்கும், மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இருக்கும். அது என்ன காரணம்னா, டிஆர் பாலு அவர்கள் பேரில் எத்தனை ஆலைகள் இருக்கிறது, ஜெகத்ரட்சகன் பேரில் எத்தனை ஆலைகள் இருக்கிறது, கனிமொழிக்கு பினாமியா எத்தனை ஆலைகள் இருக்கிறது, இன்னும் எத்தனை மறைமுகமான பினாமிகள் மூலமாக மதுபான ஆலைகள் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களே மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டு இவர்களே மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? நான் என்ன சொல்கிறேன்,
நீங்கள் வந்து மதுக்கடையே திறந்து வச்சுட்டு டாஸ்மாக் நடத்துகிறீங்க, கவர்மெண்ட்டே நடத்துது. அதில் டார்கெட் வச்சு சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு இத்தனாயிரம் கோடி ப்ராஃபிட் வரணும்னு அது ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சிக்காரங்களே 2ஆம் கட்ட தலைவர்களாகவும் அமைச்சர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கக்கூடியவர்களே பிரபல மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போய் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கிறேன்னா யாரை முட்டாள் பண்ணுறதுக்கு இந்த வேலை பண்ணுறீங்க? அதிமுக பார்த்து நீங்கள் திருப்பி கேள்வி கேட்குறீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்க முடியும்? மிடாஸ் யாருதுன்னு கேட்க முடியும். மிடாஸ் எங்களுது இல்லை. மிடாஸ் சம்மந்தப்பட்ட நபர் எங்கள் கட்சியிலே இல்லை. எங்களுக்கும் மதுபான ஆலைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. யாருக்காவது மதுபான ஆலைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை கோடிட்டு காட்டுங்க, சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். அதே மாதிரி திமுக வந்து எங்களை மாதிரி நீங்கள் திருப்பி பதில் சொல்ல முடியுமா, இல்லை கேள்வி கேட்க முடியுமா? எங்ககிட்ட யாருக்கிட்ட நீங்கள் மதுபான ஆலை இருக்கிறது, மது ஒழிப்பு மாநாட்டில் நாங்கள் ஏன் கலந்துக்கக்கூடாது, கலந்துக்கிட்டால் என்ன தப்பு, நாங்கள் என்ன தவறு செய்தோம் அப்படின்னு எதாவது பேச முடியுமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறவர்கள் அவர்கள் நடத்துகிற ஆலையை மூடிவிட்டு கலந்து கொள்ளட்டும். மூடிவிட்டு கலந்து கொள்ள தயாராக இருக்காங்களா, இல்லை மூடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இல்லை மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் வந்து ஒரு பிரகடனம் எடுத்துக்க முடியுமா? எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் யார் இந்த ஆலையை நடத்தினாலும் அது அவர்களை கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லுங்கள். ஒன்று இல்லையா, அவங்க கட்சியில தான் இருப்பாங்க, ஆனால் ஆலைகளை வந்து நாங்கள் மூடிடுறோம், மது ஒழிப்பு கொள்கைகளுக்கு சாதகமாக நாங்கள் மூடிடுறோம், அது எத்தனை வருவாய் வந்தாலும் வரலைன்னாலும் பரவாயில்ல, அது யாரோடையதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்கள். நாட்டையே நாசமாக்குகிறது என்று தெரிந்து கொண்டு வருமானம் ஒன்றே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு நீங்கள் மதுபான ஆலையை நடத்தி கொண்டு மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு மக்களை முட்டாள்கள் ஆக்குவீர்கள் என்று சொன்னால் மக்கள்கள் அந்த அளவுக்கு அறிவிலிகள் கிடையாது. இன்னைக்கு வந்து கூகுளில் போய் ஒரே ஒரு தட்டி இந்த ஆலை பேரை சொல்லி இந்த ஆலைக்கு யார் டைரக்டர், இந்த ஆலைக்கு யார் ஓனரு, இந்த ஆலைக்கு யார் சிஇஓன்னு கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஒரு செகண்டில் வந்துடும். இது மாதிரி எத்தனை ஆலைகள் நடத்துகிறேங்கிறது ஊர் உலகம் பூராமே உங்களுக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுற அளவுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன துணிச்சலாக நீங்கள் போய் மது ஒழிப்பு மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க? எந்த இதுவும் எங்களுக்கு புரியல. அதை சொல்லக்கூடியவர்கள் அதில் சம்மந்தப்படாதவர்களாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு எதிரானவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பாதையிலிருந்து திரும்பி வரக்கூடியவர்களாகவோ இல்லை அதை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு கூட வர்றவங்களாக இருக்கணும். அப்படி எதுவுமே நீங்கள் இல்லை. அப்படி ஏதாவது நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் திருமாவளவன் நடத்துகிற மாநாட்டில் நீங்கள் திமுக கலந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள். அப்படி இல்லை என்றால் தமிழக மக்களை முட்டாளாக்குவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.